இதனால் தியானத்திற்காக நம்ம வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 48வது அதிகாரம். சங்கீதத்தின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும், எல்லாரும் சொல்லுங்க, யாருடைய தேவன்? யாருடைய தேவன்? நம்முடைய தேவன். அல்லேலூயா. இங்கு சங்கீதக்காரன் விசேஷித்த விதமாக எதற்காக நம்முடைய தேவன் என்று அவர் சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவே ஒரே தேவன். ஆனால் சங்கீதக்காரன் மீண்டுமாக அவர் சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டார். இவர் யாருடைய தேவனாக இருக்கிறார்? நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தெய்வம் உண்டு, அதுதான் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆனால் இந்த உலகத்துல 3 கோடி தெய்வர்கள் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள், தெய்வ பிறவிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இவர்தான் என்னுடைய தேவன், அவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்று தாவீது சொல்லுகிறார். என்னுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார் என்று கேட்டால், அவர் ஜீவனுள்ள தேவன் மாத்திரமல்ல, அவர் மரண பரியந்தமும் என்ன செய்வாராம்? என்னை நடத்துவார். 1 மாதம் 2 மாதமும் அப்படின்னு சொல்லல. என் தேவன் எப்படி நடத்துவார்? மரண பரியந்தமும். ஒருவேளை என் மரணத்துக்கு முன்பாக கர்த்தருடைய வருகை இருக்குமா என்றால், ஒருவேளை கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நான் மரித்து விடுவேன் என்றால், என் மரண பரியந்தமும் கர்த்தருடைய வருகை பரியந்தமும் என் தேவன் என்னை நடத்த வல்லவரா இருக்கிறார். அதை ஊர்ஜிதப்படுத்துகிறார். எல்லா தெய்வங்களும் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுவதல்ல, ஆனால் ஜீவனுள்ள தேவன் நம்மளை நடத்த வல்லவரா இருக்கிறார். ஆகையினாலதான் தாவீது சொல்லுகிறார், என் தேவன் என்னை விடுவிப்பார். உரிமை கொண்டாடுகிறார். என் தேவன், அல்லேலூயா, என் கர்த்தர், என் பிதா, என் குமாரன், என் பரிசுத்த ஆவியானவர், யெகோவாவின் தேவன், என் தேவன் என்னை எதுவரைக்கும் நடத்துவார்? மரண பரியந்தமும். ஆபிரகாமுக்கு முன்பாக ஒரு கூட்டம் இருந்தது. அவர்கள் வேறு தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆபிரகாமுக்கு உடைய வாழ்க்கையில உண்மையான மெய் தேவனை ஆபிரகாம் கண்டான். ஆகையால் தான் அந்த நாள் முதற்கொண்டு நாம் சொல்லுகிறோம், என் தேவன், என் பிதாக்களின் தேவன். ஆபிரகாம் சொல்லல என் பிதாக்களின் தேவன் என்று சொல்லல. ஏன்னா அவருடைய பிதாக்களின் தேவன் வேறு. ஆகையால் தான் வேதத்திலே வாசிக்கிறோம் பாருங்க, யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்து அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். ஆபிரகாமுடைய தகப்பன் பேர் என்னது? தேராகு. தேராகு நதிக்கு அப்புறத்திலே வேறு தேவத்தை என்ன செய்தான்? சேவித்து வந்தான். ஆபிரகாம் உடைய தகப்பனார் வேறு தெய்வத்தை, உணர்ச்சி இல்லாத தெய்வத்தை, அவர்களை வழிநடத்த தெரியாத தெய்வத்தை அவர்கள் பின்பற்றினார்கள், அவர்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேயோ 3வது வசனம் சொல்லப்படுகிறது,
நதிக்கு அப்புறத்தில் இருந்த நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்து உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். அல்லேலூயா. பாருங்க, நமக்கு முன்னோர்கள் வேறு தெய்வத்தை அவர்கள் வணங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த வழிபாடிலிருந்து, அந்த வேண்டாத கிரியையிலிருந்து தேவன் ஆபிரகாமை அழைத்த தேவன் எதுவரை நடத்தினார் என்று கேட்டால் மரண பரியந்தமும் நடத்தினார். எப்படி நடத்தினார் என்பதை நம்ம அநேக முறை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆபிரகாமை குறித்து அவனை கர்த்தர் பழுகி பெருக செய்தார், பூமியை நிரப்பினார், பூமியில் உள்ள சகலத்தையும் அவனை ஆண்டு கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். நீ எவ்வளவு தூரம் நடக்கிறியோ அவ்வளவு தூரம் உனக்கு சுதந்திரத்தை நான் கொடுக்கிறேன் என்று தேவன் கொடுத்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களின் தேவன் இன்றைக்கு நம் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் தேவன் எங்களை மரண பரியந்தமும் எங்களை என்ன செய்தாராம்? நடத்தினார். அதே தேவன் இன்றைக்கு கூடி வந்திருக்கிற உங்களையும் கர்த்தர் நடத்துவார். நடத்தி வந்த விதத்தை நம்ம பார்க்கிறோம். போராட்டங்களும் நெருக்கங்களும், ஆமே, வறுமையும் வனாந்திரமும், தேவைகள் நிறைந்த நாட்கள், எல்லாவற்றிலுமே யார் இவர்களை நடத்தினான்னு கேட்டா அவர்கள் தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு